கிடையாது. அவர் சொல்றாரு சிறப்பான ஒப்பந்தம் போட்டோம், 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு போட்டு சிறப்பான ஒப்பந்தம் போட்டு சொன்னார். சரி ரைட்டு, 2வது ஒப்பந்தம் போட்டீங்களே, இந்த வருஷம் 2000 நம்ம மே மாதம் ஒப்பந்தம் போட்டோம். இந்த ஒப்பந்தமா சிறப்பான ஒப்பந்தம் சொல்ல முடியுமா? 3 வருஷத்துக்கு 4 வருஷம் மாத்தினீங்க. 4 வருஷத்தை 5 ஆண்டாக மாற்றி ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு 1 வருஷம் அரியர்ஸ் இல்லைன்றது சிறப்பான ஒப்பந்தமா? எப்படி இவரு பொய்யவே போய் செய்தி வெளியிடுறாரு, பத்திரிகை பார்க்கிறாரு, மீடியா பார்க்கிறாரு தெரியல. இதுதான் சாதனையா? நேற்றைய தினம் நடைபெற்ற திமுகவுடைய இந்த 117வது அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் எதிர்க்கிற அறிவாலயத்தில் உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா அமைச்சர்கள் உறுதிமொழி எடுக்கிறாங்க. என்ன உறுதிமொழி எடுக்கிறாங்க? தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம், தமிழகத்தில் தலைகுனிய விட மாட்டோம் சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க. நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் கூட அரியலூர்ல உறுதிமொழி எடுத்திருப்பாரு. எல்லா கட்சி தொண்டர்களும் உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. நாங்கள் கேட்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்கிறோம், மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர், போக்குவரத்து தொழிலாளி, பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளி, ஓய்வு பெற்ற தொழிலாளி, நம்முடைய அதிகாரிகள் அனைவரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தை தலைகுனிய வைத்து விட்டார் போக்குவரத்து அமைச்சர். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க தேர்தலில் அளித்த வாக்குறுதியை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிறைவேற்றவில்லையே, தலைகுனிய வைத்து விட்டாரு போக்குவரத்து அமைச்சர். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்க. மத்திய அரசாங்கத்தை பார்த்து 65 லட்சம் வாக்குகள் என்பது பீகார்ல எடுத்துட்டாங்க, அந்த முறைகேடு தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்களா? ஏன் திமுக தேர்தல் வாக்குறுதி 505 நாங்கள் நிறைவேற்றோம், ஏன் உறுதிமொழி எடுக்கல? ஏன் எடுக்கல? நாங்கள் இது போன்ற நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம்.